Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ collagen rich and nutritious mutton leg soup. இதுக்கு தேவையான ingredients, இன்னைக்கு நான் இதுக்கு 700 கிராம் மட்டன் லெக்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே கல்ஃபில் மட்டன் லெக்ஸ்லாம் இந்த மாதிரி ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா வாட்டி க்ளீனாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலாவை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது எங்கள் அம்மா எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், சால்ட். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 மீடியம் சைஸ்டு டொமேட்டோ, 2 மீடியம் சைஸ்ட் ஆனியன்ஸ் இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ட்ரைடு இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது 2 பட்டை, ஒரு 3-4 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஆனியனை போட்டுட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்லூசன்ட் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோஸை ஆட் பண்ணுங்கள். அதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு அது ரெண்டும் சேர்ந்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து மேஷ் ஆகும். மேஷ் ஆனதுக்கப்புறமா அந்த மட்டன் லெக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாம் அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை குக்காக விடுங்க. இப்போது 1:4 ரேஷியோவில் அதில் வாட்டர் ஆட் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் குக்கரில் இருக்குன்னா அதோட 3/4 பாகத்துக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வேக ரொம்ப டைம் எடுக்கும். மட்டன் லெக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 60 to மேக்ஸிமம் 90 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு லிட்டு போட்டு மூடி நல்லா 10 to 20 விசில்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக விடுங்க. இன் பிட்வீன் நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டா உங்களோட எம்மியான மட்டன் லெக் சூப் ரெடி. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹாட்டான மட்டன் சூப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். இது உங்கள் போன் ஹெல்த்தை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஜாயிண்டில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரியான நல்ல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.